The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பத்திரிகையாளர் திரு துரை கருணா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா, சொல்லுங்க. சார், இப்போ கடந்த சில தினங்களாகவே கூட்டணி ஆட்சி தொடர்பா பல்வேறு விமர்சனங்கள், பேச்சுகள் எழத் தொடங்கிட்டே இருக்கு. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு தம்பிதுரையும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. கடந்த காலங்களில் இது மாதிரி கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இருந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இப்ப மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் சொல்லும் போது வரக்கூடிய ஆட்கள் அதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். சார், உங்களுடைய பார்வை? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சியிலோ, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளிலோ கூட்டணி என்பது இல்லை என்பது நிதர்சனம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. முதல் தேர்தல் 52ல வந்த போது காங்கிரசுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறேன்னு உடனே முதலிய ராஜாஜி அந்த நம்ம ராமசாமி படையாச்சியாரு, மாணிக்கவேல் நாயக்கர் அவங்க கட்சியெல்லாம் கூட இணைச்சிட்டு தான் அந்த கட்சியை கூட்டணி ஆட்சி அல்ல, அது அந்த கட்சியை இணைத்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர், பக்தவத்சல ஆட்சி, அதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களாமே தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். 1977 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அமைத்து ஒரு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி. 77 வட மாநிலங்கள்ல படுதோல்வி அடைந்த இந்திரா காங்கிரஸுக்கு ஒரு 18-20 தொகுதி இங்கதான் கிடைச்சது தமிழ்நாட்டில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தயவால. அப்போ அடுத்த 5-6 மாதங்கள்ல வந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் எடுத்துட்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுத்துட்டார். வேண்டாம், காங்கிரஸ் இல்ல, நான் தனித்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ பேரறிஞர் அண்ணாவின் வழியில அந்த ஆட்சியை நான் அமைத்து, தனித்து ஆட்சி அமைத்து நான் அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிச்சிட்டார். 80ல கருணாநிதி சரண்டர் ஆகி அந்த 50-50 சீட் ஷேரிங் போட்டாங்க. அன்றைக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்கிற அந்த ஒரே வாக்கியத்துல புரட்சி எம்ஜிஆர் ஒரு மகத்தான வெற்றியை மீண்டும் பெற்று ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுல உள்ளடி வேலைகள் நடந்தது, அதை மறுக்க முடியாது. காங்கிரஸ் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றா நமக்கு போதிய இலக்கா கிடைக்காதுன்னு திமுக உள்ளடி வேலை நடந்தது. திமுகவினர் அதிக எம்எல்ஏக்கள் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் உள்ளடி வேலைகள் நடந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரசும் திமுகவும் பரஸ்பரம் இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதன் பிறகு 2006-2011 காலகட்டம் மைனாரிட்டி திமுக ஆட்சி என்று வருகிற பொழுது ஒரு வாய்ப்பு இருந்தது. காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி எடுத்திருந்தால், அவங்க வலியுறுத்தி இருந்தா நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கும். ஆனால் வெகு சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் அன்றைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி டெல்லியை தொடர்பு கொண்டு நாங்க சோனியா காந்தியை சந்திச்சு நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை லெட்டர் வாங்கிட்டு தலைவரம் போய் ராமதாஸ் ஐயாட்டையும் சொல்லி அதை சரிப்படுத்தி வெளியிலிருந்து ஆதரவு என்கிற மாதிரி தான் அந்த 5 ஆண்டுகள் விமர்சனம் இருந்தது. 2006-2011 மைனாரிட்டி திமுக ஆட்சி, மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தான் அண்ணா திமுக உட்பட பல எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணது, அது உண்மை. இன்றைய சூழல் அதுதான். ஒரு ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோ இல்லாத ஒரு சூழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே அங்க இருக்கிற எல்லோருக்குமே இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் இருக்கு. நீங்க கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர் டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த முறை 2066 கூட்டணி பேசுகிற பொழுது உடன்பாடு அதிக இடங்களை பெற்று கூட்டணி ஆட்சி என்பது ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை டெல்லிக்கு வலியுறுத்துறார். 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. செல்வ பெருந்தகை 2026 துணை முதலமைச்சர் அப்படின்னு போஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க. அப்ப அந்த உணர்வு என்பது அங்கு இருக்கு. விசிக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தொடர்ந்தே சொல்லிட்டு வர்றாங்க, அவங்களுமே சொல்லிட்டு வர்றாங்க. வாய்ப்பு வருகிற பொழுது, சந்தர்ப்பம் வருகிற பொழுது கூட்டணி ஆட்சிக்கு அப்படின்னு. இப்ப இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் மாதிரியே எல்லாருக்கும் 6-6-6ன்னு அமைதியாக அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கூடுதல் இடங்கள் இப்ப எல்லாமே இரட்டை இலக்கம் கேட்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்கள் கேட்கறது. சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேணும். இரட்டை இலக்கம்னா 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள். அப்படி வர்ற பொழுது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல. எனவே அப்படி ஒரு சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பது கட்சியின் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடி சொல்வதோ தம்பீர் சொல்வதோ. ஆனால் சூழல், கால சூழல் என்பது எப்படி மாற்றி அமைக்கும். இப்ப என்டிஏவில் அதிக கட்சி பாமக, தேமுதிக, ஐஜிகே போன்ற பல கட்சிகள் இருக்கு. இதை தாண்டி திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கு, அமமுகவும் அங்க இருக்கு. ஆக இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுக்க வேண்டுமானால் எங்களுக்கு 80-90 தொகுதிகளை ஒதுக்குங்க, நீங்க ஒரு 134-144 நில்லுங்க அப்படின்னு வர்ற பொழுது ஒரு குறைவான இடங்கள், தனி மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்களை வெற்றி பெறுகிற பொழுது கூட்டணி ஆட்சி கட்டாயம் என்று ஆகிவிடும். நிச்சயமாக சார், இது வரைக்கும் இல்ல, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான சூழல் அமையும் பட்சத்துல அது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.
பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.